உங்க தோட்டத்துல என்ன செடி இருக்கோ இல்லையோங்க, கண்டிப்பா வந்து அகத்தி செடி மறக்காம வச்சுருங்க. அகத்தி கீரையிலயும், பூலயும் இல்லாத சத்துக்களே கிடையாதுங்களாமாங்க. 1000 நோய்களுக்கு மேல குணப்படுத்துங்களாமா. நெறைய மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஊருக்கு போயிருந்தேன் இல்லைங்களா, என் ஹஸ்பண்டோட அத்தை வீட்ல தாங்க இந்த அகத்தி செடி இருந்தது. ஏகப்பட்ட பூ பூத்திருந்ததுங்க. நான் அகத்தி கீரை நெறைய பொரியல் பண்ணி சாப்ட்டுருக்கோம். பட் பூ வந்து சாப்பிட்டதே இல்லைங்களா. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நார்மல் சிறுகீரை பொரியல் இருக்கு இல்லைங்களா, அதே டேஸ்ட்டு தான். ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியல. யூசுவலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபாஸ்டிங்லாம் இருக்கும்போது, ஃபாஸ்டிங்கை கம்ப்ளீட் பண்ணும்போது, அகத்தி கீரையோ, பூவோ சாப்பிட சொல்லுவாங்க. ஏன்னா வயிறுல புண்ணா இருந்தா கூட இந்த மாரி கீரை, பூவெல்லாம் சாப்பிடும்போது, அது சரி பண்ணிடுங்களாமா. அது இல்லாம கோயிலலாம் பார்த்தீங்கன்னா, மாடுக்கு வந்து அகத்திக்கீரை குடுக்கறதுக்காக விசேஷ நாட்கள்ல கண்டிப்பா வச்சிருப்பாங்க. இந்த அகத்திக்கீரை வந்து எப்படி பொரியல் செய்றது அப்படின்னு சொல்லிட்டு, டீட்டெயில்டா லாங் வீடியோல போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.